Hi, hello guys, welcome back to my channel and welcome back to another great video. ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆரோவில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் போகிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வியூ பாயிண்ட் தான் நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்டில் பூசா அப்புறம் ஹோண்டா இம்பல்ஸ்லாம் ஃப்ரண்ட்டில் போயிட்டுருக்கு. ஸோ பேக்கில் நான் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கேன். ஆனால் ஃப்ரண்ட்டில் லீட் பண்ணி ஒருத்தர் ரூட் எடுத்து போயிட்டுருக்காரு கரெக்டான வியூ பாயிண்ட்டுக்கு. ஸோ நான் வியூ பாயிண்ட் அது சம் ஆஃப் ரோடிங் கைண்ட் ஆஃப் வியூ பாயிண்ட் மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுங்க பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடும் இருக்கும், ப்ளஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாப்புல. ஃபஸ்ட் டைம் போகிறேன், சரி போய் பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கோ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ திண்டிவனத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் திருவக்கரைன்னு ஒரு ஊர் ஒன்று இருக்குது. அங்கே வந்து ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. ப்ரோ இது எதை போகிற? ஸோ அந்த வியூ பண்ண போயிட்டுருக்கோம். ஸோ பூசா வந்து வர முடியாது, பூசா வந்து இங்கே நிற்கிது. ஸோ நம்ம வண்டி மட்டும்தான் போகுது. ஹிமாலயன், ட்ரைம்ப்பு, ஹோண்டா, ஒரு இம்பல்ஸ் ஒன்று. இப்படி வந்தீங்களா? ஸோ ஏதோ வியூ பாயிண்ட் சொல்கிறாங்க, போய் பார்ப்போம் என்ன வியூ பாயிண்ட்டுன்னு. ஓகே, ஹியர் இட் இஸ். ஆனால் என்ன மேட்ரு, ஃபுல்லாக வெயில் கொளுத்தி எடுக்குது. ரொம்ப நாளாச்சு மாதிரி ஓட்டி. நல்ல வேலை டயரை மாற்றிட்டேன். சிஎட் டயராக இருந்தால் நேரம் பிரிச்சுட்டு இருக்கோம்லாம். ஏன்னா அது பழைய டயர் ஆகிடுச்சுல, ஃபுல் ஃப்ளாட் ஆகிடுச்சு. சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்குங்க வண்டியில். ஆக்சுவலாக ஆஃப் ரோடெலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய பிளான் பண்ணேன். பட் ஆனால் வந்து எதுவுமே போக முடியல. இனிமேல் கரெக்டாக அது மாதிரி பிளான் பண்ணி போயிடணும். சம்திங் ஏதோ இடிச்சிடுதுங்க. நம்ம பிளான் பண்ணுறோம், ஆனால் ஏதோ ஒன்று போட்டு தாக்கிடுது. ஆக்சுவலாக டாப் போகும்னு நினைக்கிறேன். பாவம் அங்கே போகுது. அங்கே போகணுமா? அங்கே போகணும் போல். ஓகே,
ப்ரோ வரணும், போயிட்டே இருக்காரு. சரி வா 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 வா. ப்ரோ ஆக்சுவலாக அங்கே போகணும் ப்ரோ. அந்த சைடா? இவ்வளோ தான் போல, அது இல்லை போல. பைக் ஒன்று போச்சா? அப்படியா? தெரியுமா? ம் அப்படி போ. ஓகே, இதான் சுற்றி செம்மண், ஃபுல்லாக கூழாங்கல்ல, கருங்கல்ல, ஃபுல்லாக கூழாங்கல். நைஸ். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ லைட் ஆரஞ்ச் டோனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி வெயில் வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகங்க. ஸோ வந்து நீங்கள் வரும்போது வாட்டர் பாட்டிலில் கொண்டு வாங்க. ஆஃப் ரோடிங் பண்ண மாதிரி இருந்தால் ஆஃப் ரோடிங்க்கு பக்காவாக இடம் அது. பட் உங்கள் பைக்லாம் நல்லா ப்ராப்பராக இருக்கணும். ஸோ வந்து அதில் எதுவாக பார்த்துங்க. நான் இந்த இடத்துல என்ன பண்ணேன், மைக்கை மட்டும் தொலைச்சிட்டேன். என் மைக்கு தொலைச்சிட்டேன். பட் திருப்பி அதை வந்து நான் ஆக்சுவலாக எடுத்தாச்சு. ஆனால் மைக்கு தொலைஞ்சதுனாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பேட்ரி போயிடுச்சு. ஸோ திருப்பி நான் மைக்கை எடுத்துட்டேன். அப்படி தேடி கண்டுபிடிச்சி இப்படி எடுத்தாச்சு. ஸோ நீங்கள் உங்கள் பொருள்லாம் கொண்டு போனீங்கன்னா ஸோ பார்த்து சேஃப்டியாக வச்சுங்க. இந்த இடத்துல வாட்டர் பாட்டில் மஸ்ட்டு.
வாட்டர் பாட்டில்லாம் வேலைக்கு ஆகாது. அதனால் என் கூட வந்த 3 பைக்கில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹோல்டர் கப் இருந்தது. அதில் வந்து நான் பாட்டில் வந்து தண்ணி ஃபில் பண்ணி உள்ளே ஹோல்ட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஸோ நீங்கள் வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக தண்ணி வந்து இல்லாமல் வராதிங்க. ரொம்ப அதே மாதிரி ரைடிங் சூட் போடாமல் ஹெல்மெட் போடாமல் இந்த இடத்துல வண்டியை ஓட்டாதீங்க. கொஞ்சம் ரிஸ்க். ஏன்னா வந்து ஸ்டோனாக இருக்குமா, இன்கேஸ் ஸ்கிட் ஆகிடுச்சு. இங்கே மட்டும் இல்லை, நம்ம டூரிங் போகும்போது ஹைவேல போகும்போது கன்ஃபார்மாக ரைடிங் சூட்ஸ் ஹெல்மெட்ஸ் மஸ்ட்டு. மரத்தோட தூள் அப்படியே கல்லா ஸ்டோனா மாதிரி போட்டு வந்துடுறேன். ஆக்சுவலாக வண்டி நானே ஏற்றிருப்பேன். பட் வந்து இந்த லெஃப்ட் ஷோல்டர் டிஸ்லொகேஷன் ஆச்சு. ஸோ 3 months தான் ஆகுது. அதனால் லைட்டாக பெயினாக இருக்குது. டக்குன்னு பேலன்ஸ் பண்ணும்போது டக்குன்னு திருப்பி ஆகிடுச்சுன்னா பெரிய சிக்கமாகிடும். அதனால் ப்ரோக்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்.